நாம் கிணத்து தண்ணியோ இல்லை ஆற்று தண்ணியோ இல்லை போர் தண்ணியோ குடிப்போங்க கிராமத்திலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாவல் பழ குச்சி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அந்த குடத்துல போட்டுருவாங்க. இல்லை தொட்டியில் போட்டுருவாங்க. எதுலேயோ ஒன்று பானையில் போட்டுருவாங்க. அப்படி போடும்போது அதில் இருக்கிற தண்ணி வந்து அவ்வளோ பியூரிஃபாக இருக்கும், கெட்டு போகாது. கிட்டத்தட்ட 101 வருஷம் வரைக்கும் அது கெடாமல் இருக்குமா. அந்த அளவுக்கு வந்து சிறப்பு வாய்ந்தது இந்த நாவல் பழம் குச்சி. நாகப்பழம்னு சொல்லுவாங்க, சில ஊரில் நாவல் பழம்னு சொல்லுவாங்க. கருப்பாக இருக்குது இல்லைங்களா, கரெக்டாக இந்த மே மாதம் சீசனில் வரும்னு நினைக்கிறோம். நம்ம ஊர் சைடெலாம் இருக்கும். மேலே ஏறி உலுக்கி உலுக்கி சாப்பிடுவாங்க. சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் நாவல் பழம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. ஃபைட்டோ கெமிக்கல்ன்ற ஒரு கெமிக்கல் வந்து அந்த குச்சி அந்த மரத்துலேருந்து இருக்குது. அதனால் அது வந்து தண்ணியில் மிக்ஸ் ஆகும்போது அந்த தண்ணி வந்து பியூரிஃபை ஆகுது. நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது கெட்ட வந்து உடம்புக்கு தேவையில்லாததிலேருந்து வெளியேற்றும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா எதிர்த்து போராடும் செல்களை. ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பியூரிஃபைடு வந்துடுச்சு, ஆர்ஓ மினரல்ஸ்னு. ஸோ அந்த காலத்தில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆர்கானிக் தான் குடிப்பாங்க. ரெண்டாவது வந்து ஒரு குடத்துல வந்து தண்ணி பிடிச்சி வெட்டி வேறு, மிளகு, துளசி இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் அரைச்சி போட்டுருவாங்க. அரைச்சியும் போடுவாங்க, இன்னும் அப்படியே கூட போட்டுருவாங்க. சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், அப்புறமா பார்த்திங்கன்னா துளசி, வெட்டி வேறு இதெல்லாம் போட்டாங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுதான் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ இடையில் பார்த்திங்கன்னா ஆர்ஓ மினரல்ஸ்னு சொல்லி எக்கச்சக்கமாக வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கெடுதல். முடிஞ்ச அளவுக்கு ட்ரெடிஷ்னல் யூஸ் பண்ணுங்கள். ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்காங்க. ஓகேங்களா. தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் குடிக்கிற வாட்டர் வந்து இப்போ வந்து நிறைய உப்பு தண்ணி ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். அது உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஹெல்த்தியாக இருப்போம். அதே மாதிரி மணல் வந்து ஒரு பானையில் போட்டுட்டு நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா பியூரிஃபை ஆகும். இப்போ ஆற்று தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா அந்த மணலில் தோண்ட தோண்ட வந்து தோண்டி விட்டுட்டு ஒரு 1/2 hour விட்டு வந்து பார்த்தா அழகாக தெளிஞ்சு அழகாக இருக்கும். ஸோ அதை வந்து அந்த காலத்தில் குடிப்பாங்க, அது வேலை செய்கிறவங்க. ஸோ மணல் வந்து அந்த அளவுக்கு ஒரு பியூரிஃபை பண்ணும். இப்போ ஏதாவது ஒரு பூச்சிகளோ இல்லை எலியோ இல்லை பாம்போ ஏதாவது செத்துருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணி குடிக்கலாம். ஏன்னா அது டென்சிட்டி அளவு வந்து அதிகம், அடர்த்தி திறன் வந்து அதிகம்ன்றதுனால அதில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆற்று தண்ணியில் தான் அந்த காலத்தில் குளித்தாங்கல்ல.